ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 4th செமஸ்டரில் ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் 2 அதில் ஃபஸ்ட் யூனிட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 4th செமஸ்டரில் எம்சியில் மெடிசனல் கெமிஸ்ட்ரி எஸ்ஏஆரில் போட்டுட்டாச்சு. இப்போ பிபி ஃபஸ்ட் யூனிட் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்பர்ஷன் சிஸ்டம் அண்ட் ஜென்ரல் கேரக்டர்ஸ் இது பார்க்கலாம். டைம் இருந்தால் சைஸ் அண்ட் ஷேப் கொலைடர் பார்ட்டிகல் பார்க்கலாம். இது மாதிரி சிலபஸ் காப்பி நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கொஷின் படிக்கிறீங்க, எந்தெந்த கொஷின் விடுறீங்கன்னு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். படிக்கிற கொஷின்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு விடுற கொஷின் இந்த அன்அண்டர்லைன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கொஷின் விடுறோம், எந்த கொஷின் விடல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் எக்ஸாம் முன்னாடி கூட டப்புன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி சிலபஸ் காப்பி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிலபஸ் காப்பி நான் டெலகிராம் சேனலில் போட்டுட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க போயிட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோஸ் இது பார்க்கலாம். இப்போ கொலாய்டல் டிஸ்பர்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல டிஸ்பர்ஷன்னா, அதாவது டிஸ்பர்ஷன் மொத்தம் 3 டிஸ்பர்ஷன் இருக்குது. ஓகேவா? கொலாய்டல் டிஸ்பர்ஷன் ஒன்று, கொலாய்டல் டிஸ்பர்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் மாலிகுலர் டிஸ்பர்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் கோர்ஸ் டிஸ்பர்ஷன் ஒன்று. ஓகேவா? 3 டிஸ்பர்ஷன். இது 3 டிஸ்பர்ஷன் படிக்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே டெஃபினிஷன் தான் இருக்கும். என்ன டெஃபினிஷன்னா, இது எல்லாம் ஹெட்டிரோஜீனியஸ் சிஸ்டம். ஓகேவா? ஹெட்டிரோஜீனியஸ் சிஸ்டம். அப்புறம் இதில் என்னன்னா, இப்போ ஒரு டிஸ்பர்ஷன் ஃபேஸை டிஸ்பர்ஷன் ஃபேஸை டிஸ்பர்ஷன் மீடியமில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கொலாய்டு டிஸ்பர்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க இங்கேயும். விச் இஸ் மேட் அப் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் ரெண்டுத்தையும் மேடப் ஆன ஒரு பொருள் தான் டிஸ்பர்ஷன், கொலாய்டல் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதே டெஃபினிஷன் தான் மாலிகுலர் டிஸ்பர்ஷன், கோர்ஸ் டிஸ்பர்ஷனு, சஸ்பென்ஷனு, இது எல்லாத்துக்குமே சேம் டெஃபினிஷன் தான். இட் இஸ் ஹெட்டிரோஜீனியஸ் சிஸ்டம். தி டிஸ்பர்ஷன் ஃபேஸ் இஸ் டிஸ்பர்ஸ்டு இன்டு தி டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்னு வரும். ஓகேவா? இதே சேம் அப்போது சேமாக இருந்தால் அப்போ நம்ம இதை எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதை செஞ்சு பார்த்து வேணால் இதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் எப்படின்னா அது பார்ட்டிகல் சைஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மாலிகுலர் டிஸ்பர்ஷன் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. அது மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் கோர்ஸ் டிஸ்பர்ஷன் இருக்கிறதுலே பெருசு. கோர்ஸ் டிஸ்பர்ஷனில் தான் சஸ்பென்ஷனு, எமல்ஷனு அதெல்லாம் வரும். கோர்ஸ் டிஸ்பர்ஷனில் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற சைஸ் கொலாய்டல் டிஸ்பர்ஷன். ஓகேவா? இந்த சைஸை வச்சு தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது மற்றபடி இது எல்லாமே ஒரே டெஃபினேஷன் தான். அது உங்களை யாருன்னா ஒய்வாலையோ கொலாய்டல் டிஸ்பர்ஷன்னா என்ன அப்படி இப்போ ஒய்வால் கொலாய்டல் டிஸ்பர்ஷனுக்கும் மாலிகுலர் டிஸ்பர்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சால் ரெண்டுமே ஒரே டெஃபினிஷன் சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், பார்ட்டிகல் சைஸ் வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணோம், பார்ட்டிகல் சைஸ் தான் சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா கரெக்ட். அவ்வளோதான். இதுதான் இது. சரி, கொலாய்டல் டிஸ்பர்ஷன் எக்ஸாம்பிள் என்னதுன்னா க்ளூ, ஸ்டார்ச்சு, ஜிலாட்டின். ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்பர்ஷன் சிஸ்டம். சிலபஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதானே இருக்குது. அது என்னதுன்னா, இப்போ டிஸ்பர்ஷன் சிஸ்டம்னா, அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்பர்ஷன் ஃபேஸும் டிஸ்பர்ஷன் மீடியமும் சேர்ந்து கொலாய்டல் டிஸ்பர்ஷன் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சில பொருளுங்கள்லாம் வச்சு மேட் பண்ணுறாங்க இல்லையா, ப்ராடக்ட்லாம், அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கூட இந்த டிஸ்பர்ஷன் இதுலேயே தான் வரும். இப்போ சாலிடு ஒரு ஜெல்லு தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு லிக்விடும் சாலிடும் ஒரு கெமிக்கல்ஸ், ஒரு லிக்விடாக இருக்கிற கெமிக்கலையோ ஒரு சாலிடாக இருக்க கெமிக்கலையும் போட்டு தானே தயாரிப்பாங்க. அதுதான் நம்ம இதில் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும். இந்த டேப்லர் காலம் எக்ஸாமில் இந்த கேட்டாங்கன்னா இந்த டேப்லர் காலம் எழுதி இது எழுதுனாவே போதும். ஓகேவா? முதல்ல இந்த கொஷின் முதல்ல இந்த கொஷின் கேட்டால் டிஸ்பர்ஷன் சிஸ்டம் போட்டு அதுக்கு டெஃபினிஷன் எழுதுங்க. டிஸ்பர்ஷன் சிஸ்டம்னா அதுதான், இதுதான். டிஸ்பர்ஷன் சொல்லிட்டோம், மீடியமும் இதுவாக தான்
டிஸ்பர்ஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இது வந்து 3 டைப்பாக இருக்கும் அது மாதிரி போட்டு கொலாய்டலு அது மாதிரி எழுதிடணும் ஓகேவா. கொலாய்டலு, கோர்ஸு, மீடியம், மாலிகுலர். அதுக்கப்புறம் நம்ம டேபிள் கிளம்பலாம். சாலிடும் சேர்ந்தா இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே என்ன படிப்போம், சாலிட் லிக்விட் கேஸு நம்ம சொல்லி நமக்கு பழகிட்டு இருக்கோமா, அதே மாதிரி தான் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சாலிடு லிக்விடு கேஸ் அப்படின்னு எழுதிக்கிறோமா, அதே மாதிரி திரும்ப 435க்கும் 456க்கும் சாலிட் லிக்விட் கேஸு அதே மாதிரி இங்கே எழுதிக்கிறோம் சாலிட் லிக்விட் கேஸு. அதே மாதிரி கீழே வந்து சாலிட் லிக்விடோடு நிறுத்திக்கணும், கேஸ் வந்து தேவையில்ல அதுக்கு ஓகேவா. அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து டிஸ்பர்ஷன் மீடியமுக்கும் வந்து சாலிடு அதே மாதிரி லிக்விடு லாஸ்ட்டில் வந்து கேஸு லிக்விட். ஏன்னா கேஸ் வந்து சேர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா. ஒரு லிக்விடையோ கேஸையோ சேர்த்து பண்ணலாம், ஆனால் கேஸையும் சேர்த்து எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக வந்து அது கிடையாது, டிஸ்பர்ஷன் சிஸ்டம் கிடையாது. அது வந்து தயாரித்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் இது படிச்சிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா. இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்டல் டிஸ்பர்ஷன். அடுத்தது அதோட ஜென்ரல் கேரக்டரும் கேட்டிருப்பாங்க கொஷினில். ஜென்ரல் கேரக்டர்னால் என்னென்னா, இப்போ வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் சொன்னேன் இல்லையா, மாலிகுலர் டிஸ்பர்ஷன், கொலாய்டல் டிஸ்பர்ஷன், கோர்ஸ் டிஸ்பர்ஷன் 3ம் இருக்குது. அது எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது, இது டிஃப்ரென்ஸுக்கும் கேட்டாலும் நீங்கள் இதை எழுதலாம், ஜென்ரல் கேரக்டருக்கும் எழுதலாம். பார்ட்டிகல் சைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி less than 1 nanometer போடணும் மாலிகுலருக்கு. கொலாய்டல் தான் நம்ம இந்த இப்போ சிலபஸில் படிக்குது கொலாய்டல் டிஸ்பர்ஷனு 1 nanometer to 1000 nanometer. 1000 nanometer வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 1 micrometerன்னு சொல்லுவாங்க. இந்த மியூல் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது இங்கே மியூல் மாதிரி போட்டிருக்காங்களே, டாட் தெரியுதா, அந்த டாட் ஆன் தான் அந்த மியூல் மாதிரி, அதுதான் வந்து மைக்ரோமீட்டர் ஓகேவா. 1000 nanometer சேர்ந்தது ஒரு மைக்ரோமீட்ரு, அதுதான் சொல்கிறாங்க. அது நீங்கள் மோர் தென் 1 மைக்ரோமீட்டர்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா மோர் தென் 1000 nanometerன்னு எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான் ஓகே. இது வந்து பார்ட்டிகல் சைஸு. விசிபிலிட்டி வந்து அதே மாதிரி தான், மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்க முடியாது, இதை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு சின்ன சைஸு. இது வந்து மைக்ரோஸ்கோப்லேயே வந்து பார்க்கலாம், அதே மாதிரி தான் இதுவும். இது அண்டர் மைக்ரோஸ்கோப் அதே தான், கடகடன்னு சொல்லிடலாம் என் டைம். இது வந்து ரேப்பிட் டிஃப்யூஷனாக சீக்கிரமாக கரைஞ்சிடும் ஓகேவா. இது வந்து பொறுமையாக கரையும். ஏன்னா இப்போ வந்து இது சுகருன்னு வச்சுக்கோங்களேன், ரேப்பிட் டிஃப்யூஷன்னா சுகர் வந்து தண்ணியில் போட்டு கலக்கினீங்கன்னா ஒரே ஒரு 6 செகண்ட்லேயே கரைஞ்சிடும். வெரி ஸ்லோன்றது வந்து எது போடுறதுன்னா, ஏதோ ஒரு பொருள் எப்படி சொல்கிறது, தண்ணியில் நம்ம என்னென்ன கரைப்போம், ஒரு ரொம்ப நேரம் கரையிறதுக்கு தேவையான சுகரே எடுத்துக்கலாம். சுகர் வந்து கரையிறதுக்கு ஒரு 30 seconds 40 seconds ஆகும் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இது சால்ட்டு வந்து ஒரே ஒரு 10 செகண்ட்லேயே கரைஞ்சிடும், இப்படி போட்டு இப்படி கலங்கினாவே கரைஞ்சிடும் சால்ட்டு. அது மாதிரி நாட் டிஃப்யூஸ்னால் டிஃப்யூஸே ஆகாது, நீ என்ன தான் கலக்குன்னு கலக்கினா டிஃப்யூஸ் ஆகாது, அதுதான் சொல்கிறாங்க கோர்ஸ் டிஸ்பர்ஷனில் ஓகே. அதே மாதிரி தான் செட்டிலிங், இது வந்து செட்டிலே ஆகாது, ஏன்னா அது போகிறதுக்குள்ளே அதுவே கரைஞ்சி போயிடும். அண்டர் சென்ட்ரிஃபிகேஷன், இது வந்து சென்ட்ரிஃபிகேஷனில் மூலயமா செட்டில் ஆகிடும். சென்ட்ரிஃபிகேஷன்னா என்னதுன்னா, இந்த சுழல் மாதிரி சுழல் மாதிரி இப்படி சுற்றிட்டே போயிட்டு செட்டில் ஆகிடும் ஓகேவா. அண்டர் கிராவிட்டினா இது வந்து எப்படின்னா வந்து இது இருக்கிற வெயிட்டுக்கு வந்து அப்படியே கிராவிட்டி மூலயமா சல்லுன்னு போய் செட்டில் ஆகிடும், அதுதான் சொல்கிறாங்க அண்டர் கிராவிட்டின்னு ஓகேவா. அப்புறம் ஹோமோஜீனியஸு, இது வந்து மாலிகுலர் வந்து நான் ஒன்று மாற்றி சொல்லிட்டுருப்பேன் ஸ்டார்டிங்கில், சாரி. 3மே ஹெட்டிரோஜீனியஸ்ன்னு சொல்லிட்டேன், மாலிகுலர் மட்டும் ஹோமோஜீனியஸ், ஏன்னா அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறாச்சும் ஹோமோஜீனியஸ் வரும், இது மற்றதெல்லாம் ஹெட்டிரோஜீனியஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டு, க்ளவுடி, இதெல்லாம் அப்படியே பார்த்தோன்னே இது டிரான்ஸ்பரண்ட்னு எனக்கு கண்ணுக்கே தெரியாது. க்ளவுடினா ஒரு மாதிரியாக க்ளவுடியாக இருக்கும். அப்பாக்யூ, இதுவும் க்ளவுடி தான் அது ஓகேவா. திண்டால் எஃபெக்ட்னால் வந்து உங்களுக்கு என்னென்னு நான் வந்து லேட்டராக சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். திண்டால் எஃபெக்ட்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பீக்கரில் வந்து அந்த நம்ம கரைக்க போகிற அந்த பொருளை வந்து போட்டுடுறோம், சால்வெண்ட்டை வந்து போட்டுட்டு லைட் அடித்து பார்க்கணும். லைட் அடித்து பார்த்தா பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்போம் அந்த சைடுக்காக, அதில் வந்து தெரியணும் பார்ட்டிகள் வந்து, அது வந்து தெரிஞ்சா அதுதான் தெரியுறத தான் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி தெரியலையானா இதில் வந்து தெரியாது, மிச்சம் ரெண்டுத்துலேயும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. திண்டால் எஃபெக்ட். அதே மாதிரி ப்ரௌனியன் மோஷனும் அதே மாதிரி தான். இது ரெண்டுத்தையும் வந்து நான் உங்களுக்கு இப்போ இதில் வராப்போ சொல்லுவேன், நான் இந்த ஆப்டிக்கல் கைனெட்டிக் எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து சிலபஸில் இருக்குது, அது வரப்போ நான் சொல்லுவேன் இதை.
அவ்வளோதான். இப்போ வந்து ஜெனரல் கேரக்டர் பார்த்தாச்சா? அடுத்தது 8 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ. சரி, அப்போ வந்து இப்போ இந்த ஒரு டாப்பிக்கோட நம்ம இது கவர் பண்ணோமா. சைஸ் அண்டு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.